ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி வெஜிடபிள்ஸில் கட்லட் செஞ்சுருக்கேங்க. இது வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்கி சாப்பிடணுங்கிறதெல்லாம் இல்லை, வீட்லேயே ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் செய்யலாம், சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா வெஜிடபிளும் சேர்த்து செய்கிறதுனால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு நல்லா பொடியாக கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, பச்சை பட்டாணி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பீட்ரூட்டும் கட் பண்ணியிருக்கேன். அது கழுவுறது கொஞ்சம் ஃபில்டரில் போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த கலர் கொஞ்சம் பசங்க சாப்பிட்றப்போ ரொம்ப ரெட்டிஷாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்காக கட் பண்ணி இந்த மாதிரி கழுவி வச்சுட்டேங்க. கூடவே இதை சேர்த்துக்கலாம். எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பொடியாக கட் பண்ணிட்டா அது நல்லாயிருக்கும். இப்போ பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ புதினா அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுட்டேங்க. சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு, பட்டை 2 லவங்கம் அதை நல்லா இடித்து வச்சுருக்கேன் அம்மியில். இப்போது குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அந்த இடித்து வச்ச சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு அது நல்லா செவக்க வறுத்ததும் பெரிய வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அடுத்தது புதினா சேர்த்து அது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா பீன்ஸு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு காயாக சேர்த்து வதக்கலாம். ஒவ்வொரு காயாக ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுத்த காய் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பீன்ஸு, அடுத்தது கேரட்டு. இப்போ இது 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட்டு, பச்சை பட்டாணி எல்லாமே. இது ஏன் தனித்தனியாக வதக்க சொல்கிறேன்னா, நமக்கு ஒட்டுக்காக சேர்ந்து எல்லாம் வெந்தப்புறம் பசை மாதிரி வராமல் வெஜிடபிள்ஸ் தனித்தனியாக சிங்கிளாக இருக்கும். அதுக்காக தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்போ வாயில் கடி போடுறப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்காக இப்போ முட்டைக்கோசை சேர்த்துட்டு காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டேங்க. கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கிட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிறேன். வதக்கிட்டு தண்ணி சும்மா ஒரு கைப்பிடி அளவு தெளித்து தான் விட்ருக்கேங்க. அதே போதும், தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. தெளித்து விட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். காய் நல்லா வெந்துடும். இப்போ ப்ரெட்டு இருக்குது இல்லைங்க, ப்ரெட்டு ஒரு 4 சைஸ் எடுத்து மிக்சியில் போட்டு பல்ஸில் நம்ம இப்போ போட்டு எடுக்கணும் ப்ரெட்டை. அப்படி ப்ரெட் இல்லைன்னா வறுக்கி இருக்கிறதில்ல ரஸ்க்கு, அது கூட வாங்கி பொடி பண்ணிக்கலாம். நான் வீட்டில் ப்ரெட்டு இருந்ததுன்னு ப்ரெட்டை எடுத்துக்கிட்டேன். அது பொடி பண்ணி இது மாதிரி வச்சுட்டேன். இப்போ மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா தண்ணி மாதிரி பாருங்கள், இது மாதிரி தண்ணி மாதிரி கலந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணி இருக்கக்கூடாது காயில். அப்படி தண்ணி இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சு எடுத்துக்குங்க. அந்த காய் கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 எடுத்துருக்குங்க, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. அதை நல்லா மசித்து இந்த காய் கூட எல்லாம் நல்லா கலந்துடலாம். கூடவே இது நல்லா பைண்ட் ஆகணும். அதுக்காக உருளைக்கிழங்குக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன். காய் வேகிறப்பவே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் உருளைக்கிழங்குக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ பொட்டுக்கடலை மாவுங்க, பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இதையும் நல்லா கூட கலந்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை இருக்குதில்ல, அதை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. லைட்டாக எலுமிச்சம்பழம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். அது விருப்பம்தான், ஆப்ஷன் தான். இப்போ அது உருண்டை பிடிச்சி அந்த மைதா மாவு தண்ணி மாதிரி இருக்குல்ல, அதில் சேர்த்து அடுத்தது ப்ரெட்டில்
இந்த மாதிரி டிப்பு பண்ணி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் இதே மாதிரி எல்லா காய்கறியையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மைதா இப்போ லிக்விடில் ஃபீட் பண்ணி அடுத்தது ப்ரெட்டு கிராம்ஸில் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கணும். இது எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய சைஸ் கட்லெட்டே எனக்கு 13 கட்லெட் வந்ததுங்க. இப்போ ஒரு பேனில் பட்டர் பூசிக்கலாம், இல்லை நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கடலை எண்ணெய் இந்த மாதிரி வேணாம், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டா நல்லா இருக்கும். நான் பட்டர் சேர்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் பீஸையும் போட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்து இப்போ இந்த மாதிரி திருப்பி போடணுங்க. திருப்பி போட்டு பொறுமையாக வேக வைக்கணும். இது நல்லா வெந்துட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் கட்லெட்டு. சாஸ் விட்டு கொடுக்குறப்போ பசங்க இன்னும் வேணும்னு தான் கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.